சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ரோகிணியும் மனோஜும் வந்து வித்யாவோட கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ வித்யாவோட கல்யாணம் நடக்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ரோகிணியோட அம்மாவும் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ரோகிணியோட பழைய ஹஸ்பண்ட் சேகரோட சொந்தக்காரங்களும் வந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரோகிணியை பார்த்துட்டு இது கல்யாணி தானே, கல்யாணி இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதில் ஒருத்தவங்க பார்த்திங்க அப்படின்னா கல்யாணின்னு சொல்லிட்டு ரோகிணியை வந்து கூப்பிடுறாங்க. மீனா கிட்ட போய் வந்து இங்கே கல்யாணின்ற ஒருத்தவங்க இருந்தாங்களா, அவங்க எங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனது கல்யாணியா, அப்படி யாரும் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரோகிணி வந்து அவங்க சொந்தக்காரங்க யார் வந்து ரோகிணியை தேடுறாங்களோ அவங்களை கூப்பிட்டு கல்யாணத்துக்கு வந்தீங்களா போனீங்களான்றங்க, தேவையில்லாமல் எதுக்கு என்னை கூப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா சொந்தக்கார பொண்ணாச்சுன்னு பேசினா நீ ஓவராக பண்ணுற, உன் வாழ்க்கை எப்படி போனால் எனக்கு என்ன, நீ வந்து சேகரை கல்யாணம் பண்ணனால அவன் வாழ்க்கையே வீணாக போச்சு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. திரும்ப ரோகிணி வந்து அவங்க அம்மாவை திட்டுறாங்க. உன்னை யார் வந்து கல்யாணத்துக்கு வர சொன்னா, வித்யா கல்யாணமாக இருந்தாலும் அவள் கூப்பிட்டா நீ பின்னாடியே வந்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ரோகிணி வந்து அவங்க அம்மாவை திட்டுறாங்க. உன்னாலே எனக்கு திரும்ப திரும்ப பிரச்சனை தான் இருக்குது, இங்கேருந்து கிளம்பி போயிருன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.